வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆலிவியாஸ் கிச்சன் அபியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான கூழ் செய்யலாம். இந்த கூழுக்கு நல்ல அரிசி வேவுது. நல்ல அரிசி வெந்த உடனே நான் காலையிலேயே நல்லா ராகி மாவு தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இது நாங்கள் எங்கள் ஊர் சைடு இப்படி தான் பண்ணுவோம். இது புளிச்சு வந்திருக்கு. இப்போ நான் நல்ல அரிசி வெந்துடுச்சு, உப்பு போடலை. இந்த கெவுரு நம்ம புளிச்சு வச்சுருக்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அடி பிடிக்காமல் கட்டி வராமல் நல்லா கலரணும். இல்லைன்னா போட்டு விட்டுட்டு இருந்தால் அப்படியே அடி பிடிச்சிடும். நாங்கள் ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவோம். நீங்கள் ரைஸ் கம்மி வேணுன்னா ரைஸ் கொஞ்சமாக போட்டுட்டு மாவு நிறைய போட்டுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, சரிங்களா? எல்லோரும் சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான ஃபுட்டு. இவங்க தான் அவங்க தாண்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். இதை லைட்டாக நம்ம புளிக்க வச்சுருக்கிற கெவுரு போட்டதால் ரொம்ப லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை வரும், நல்லாயிருக்கும். கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இல்லை எதனா வத்தல், மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ செஞ்சு உடனே இதை சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிட்ணும். இந்த ராகி நல்ல பெனிஃபிட்ஸு. இந்த ராகி நம்ம முதல்ல குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது கூட ராகி நைட்டில் ஊற வச்சுட்டு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் அடித்து அந்த பால் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துன்னு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு நல்லா தண்ணி கொச்சிருந்தோம் அதில் இந்த ராகி பால் போட்டுட்டு நல்லா வேக வச்சு அந்த என்ன சொல்கிறது, ஒரு வெண்ணெய் மாதிரி வரும். அதை பிள்ளைங்க ஊட்டும்போது நல்ல ஜீரணம் ஆகும், நல்ல பிள்ளைங்க வளர்ச்சி வருவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்களுக்கு இந்த என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.